திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. மின்னார் உருவ விகிர்தா போற்றி, கல்லார் உரித்த கனியே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம் 10வது பாகம். முதலில் ஒரு கந்தர் அனுபூதி பாடல். கார்மாமிசை காலன் வரி கலப தேர்மாமிசை வந்ததிரப்படுவாய். கார்மாமிசை காலன் வரி கலப தேர்மாமிசை வந்ததிரப்படுவாய். தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்த புராணம் 10வது பாகம். மனம் பேச வந்த முனிவர்கள். கைலாயம் திரும்பிய ஈசன் தவத்தில் உயர்ந்த சப்த ரிஷிகளையும் மனத்திலே நினைத்தார். இறைவன் திருவுள்ளத்தை ஞான திருஷ்டியின் மூலம் உணர்ந்த மகரிஷிகள் எழுவரும் விரைந்து வந்து கைலையை அடைந்தனர். திருவாசலில் காவல் இருந்த நந்தி பெருமானை வணங்கி அனுமதி பெற்று இறைவன் சன்னிதானத்தை அடைந்தனர். அவர் முன் சென்றதும் நெடும் சான் கிடையாக தரையிலே விழுந்து நமஸ்கரித்தனர். பிரபோ, பிரம்மாதி தேவர்கள் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து பணிகளை நிறைவேற்ற காத்திருக்கும் போது ஒன்றுக்கு உதவாத எங்களை இங்கு வருமாறு நினைத்தது ஏன்? அவர்களை காட்டிலும் நாங்கள் பாக்கியசாலிகள் போலும். தங்கள் திருவருளுக்கு பாத்திரமாகிவிட்ட நாங்கள் இனி பிறவிப்பிணியில் சிக்க மாட்டோம். மகாதேவா, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இப்போதே கட்டளையிடுங்கள் என்று வேண்டினார். முனிவர்களே, பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதி அன்னை மணக்க விரும்பி கடுந்தவம் ஆற்றினாள். பார்வதி தேவி அவளுக்கு அருள் புரிய விரும்புவதால் நீங்கள் இமவானிடம் சென்று அவன் மகளை எனக்கு மனம் செய்து தரும்படி கேட்டதாக தெரிவித்து அவனுடைய விருப்பத்தை அறிந்து வாருங்கள் என்றார் பரமன். முனிவர்களும் ஈசனை பணிந்து விடை பெற்று புறப்பட்டார்கள். அவர்கள் வருவதை காவலர் மூலம் முன்னதாகவே அறிந்த பர்வதராஜன் மனைவியுடன் எதிர்கொண்டு வந்து வரவேற்றான். அரண்மனை வாசலில் முனிவர்களின் பாதங்களை நீரினால் அலம்பி மலர் கொண்டு பூஜித்து அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று பலவாறாக கௌரவித்தான். மகரிஷிகளே, இந்த ஏழையை தேடி வந்த காரியம் என்ன? அதை சொல்லி அருள வேண்டும் என பிரார்த்தித்தான். பர்வதராஜா, நாங்கள் வந்த காரியத்தால் உன் பெயரும் புகழும் மேலும் பிரகாசிக்கப் போகின்றன. மகாதேவன் குமாரத்தியை மனம் செய்து கொள்ள விரும்புகிறார். அது விஷயமாக உன்னை கண்டு பேசி உன் சம்மதத்தை பெற்று செல்லவே வந்திருக்கிறோம் என்று முனிவர்கள் தெரிவித்தனர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பர்வதராஜனுடைய மேனி புலங்காகிதம் அடைந்து, யாருக்கும் கிட்டாத பாக்கியமல்லவா அவனுக்கு கிடைத்துள்ளது. முனிவர்களுடைய பாதங்களில் பணிந்து எழுந்து அவன் இரு கைகளையும் கூப்பியவாறு, பெரியோர்களே, நீங்கள் கூறிய வார்த்தைகள் எனக்கு விவரிக்க இயலாத ஆனந்தத்தை தருகின்றன. ஈஸ்வரன் விரும்பியவாறு என் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதோடு நானும் அவருக்கு அடிமையாக இருக்க இசைந்தேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். அப்போது அருகில் நின்ற மேனை மகரிஷிகளை பார்த்து, முனிவர்களே, அனைத்துக்கும் மூல காரணமாக விளங்கும் பரமசிவன் என் மகளை மணக்க விரும்பியது பற்றி நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயினும் என் உள்ளத்திலே தலை தூக்கும் ஒரு சிறு சந்தேகத்தையும் தங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். தட்ச பிரஜாதிபதி
பிரஜாபதி தம் குமாரத்தி தாட்சாயணியை இறைவனுக்கு மனம் செய்து கொடுத்திருந்தார். இருந்த போதிலும் அவரை தம்முடைய மாமனார் என்றும் எண்ணாமல் மிகவும் கோபம் கொண்டு தலையை அறுக்கச் செய்து ஆற்றின் சிரத்தை வைத்தார். அதுபோன்று துன்பமான காரியங்கள் எங்கள் விஷயத்திலும் நடைபெறக்கூடாது அன்றோ? அதை நினைக்கும் போது என் மனம் அஞ்சுகின்றது. அப்படிப்பட்ட கடும் கோபத்தை உள்ளவருக்கு என் மகளை எவ்வாறு மனம் செய்து கொடுப்பேன் என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டாள். மேனையின் தயக்கத்தை கண்ட முனிவர்கள் அவளை பார்த்து, அம்மா, எதற்கும் அஞ்ச வேண்டாம். தட்சன் விஷயத்தில் நடந்தது போல் எல்லோருக்கும் நடக்கும் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? தட்சன் ஈசனை அவமதித்து அவருக்கு உரிய அவிர்வாகத்தை கொடுக்க முடியாதென்று யாகத்தை நடத்தியதால் அவ்வாறு தண்டிக்கப்பட்டான். மேலும் மற்றொரு விதத்தில் பார்ப்போமானால் அதுவும் தட்சன் விஷயத்தில் ஈசனுடைய கருணையே என்று சொல்லலாம். தம்மை சேர்ந்த அவன் பெரும் குற்றம் புரிந்து சிவாபராதி ஆகிவிட்டானே என்று அவனை தண்டித்து அக்குற்றத்திலிருந்து விடுபடுமாறு செய்தார். அவ்வாறு செய்ததை மரக்கருணை என்று கூறுவர். உங்கள் விஷயத்தில் இறைவன் அன்பு மிகுதியால் அருள் புரிவதால் இதை அறக்கருணை என்று சொல்லலாம். ஆகவே இனி எல்லளவும் இவ்விஷயத்தில் சந்தேகமே கொள்ள வேண்டாம் என்று ஈசன் தரப்பு நியாயத்தை கூறினர். இமவான் முனிவர்களுடைய வார்த்தைகளை ஆமோதித்தான். அதன் பிறகு மேனையும் முனிவர்களை நமஸ்கரித்து, பெரியோர்களே, நான் அறியாத்தனமாக ஏதோ சொல்லிவிட்டேன், அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று வேண்டினார். பின்னர் முனிவர்கள் 7 அவர்களிடம் விடைபெற்று இறைவனிடம் திரும்பி திருமணத்திற்கு அவர்கள் இசைந்து விட்டதை அறிவித்தார்கள். திருச்சிற்றம்பலம்.